அதிகமான சகோதரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெளிவாக முழுமையாக பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நபி அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறை ஒவ்வொரு பகுதியாக பாகமாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அதிகமான சகோதரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெளிவாக குறிப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, ஒரு பதிவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறை தெளிவான ஆதாரங்களுடன் பதிவிட முடியாது, அது சாத்தியமற்ற விடயம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நபி அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறை ஒரு சீரிஸாக பார்க்க இருக்கிறோம். அதாவது பாகமாக எபிசோடாக ஒவ்வொரு தலைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஆர்டராக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று முதலாவது எபிசோட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த அரபியர்கள் ஆரம்ப காலத்திலே எங்கு வாழ்ந்தார்கள், இவர்கள் எப்படி தோற்றம் பெற்றார்கள், இந்த அரேபிய சமூகம் எப்படி உருவானது என்ற விடயத்தை தெளிவாக நாங்கள் பார்ப்போம். அருமையானவர்களே, வரலாறு தாரீக் என்று வரும் பொழுது இந்த வரலாறு சம்பந்தமான ஏராளமான ஆதாரபூர்வமான நம்பகமான கிதாபுகள் இருக்கின்றன. எப்படி ஹதீஸ் கலையை எடுத்துக்கொண்டால் புகாரி, முஸ்லிம், நசாயி, இப்னு மாஜா, திர்மிதி, அபூ தாவூத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கிறதோ, இதே போல வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது ஏராளமான நம்பகத்தன்மையுடைய கிதாபுகள் இருக்கின்றன. அதிலே இருக்கக்கூடியவற்றை தான் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிப்பேன். அந்த அடிப்படையில் இமாம் இப்னு சஅத் எழுதிய தபகாத் மிகவும் நம்பகத்தன்மை வாழ்ந்த கிதாப், அதே போல இமாம் சுஹைலி எழுதிய ரவுதுல் உனுஃப், அதே போல இமாம் இப்னு ஹிஷாம் எழுதிய சீரா இப்னு ஹிஷாம், அல்லாமா இப்னு கசீர் எழுதிய அல் பிதாயா வன்னிஹாயா, இதே போல ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தாரீக் அத்-தபரி, இமாம் கஸ்தல்லானி எழுதிய மவாஹிபுல் லதுன்னியா, இதே போல ஏராளமான கிதாபுகள் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய விடயங்களை சுருக்கமாக உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன். அருமையானவர்களை, இன்று முதலாவது பாடத்தில் முதலாவது எபிசோட்ல அரபியர்களுடைய தோற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அவர்கள் எந்த இடத்திலே ஆரம்பத்திலே வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால், அருமையானவர்களே, அரப் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல பாலைவனம், செடி கொடி தண்ணீர் இல்லாத வறட்சியான பூமி என்ற கருத்திலே உபயோகிக்கப்படும். இந்த அரேபிய தீபகற்பம், அதாவது அரபியிலே ஜசீரத்துல் அரப் என்று சொல்வார்கள். இந்த ஜசீரத்துல் அரப் என்ற பிரமாண்டமான நிலப்பரப்பில் தான் இந்த அரபியர்கள் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தார்கள். இந்த ஜசீரத்துல் அரப் என்ற பிரமாண்டமான நிலப்பரப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெரும் 5 மாநிலங்களை கொண்டதாக இருந்தது. ஹிஜாஸ், அரூத், திஹாமா, நஜித், யமன் என்ற 5 மிகப்பெரிய மாநிலங்களை கொண்டதாக இருந்தது. இந்த ஜசீரத்துல் அரப் தற்காலத்தில் பெரும் 7 நாடுகளை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்காலத்தில் ஜசீரத்துல் அரப் என்பது முக்கியமான 7 அரபு நாடுகள். முதலாவது சவுதி அரேபியா, இரண்டாவது யமன், மூன்றாவது குவைத், நான்காவது கட்டார், ஐந்தாவது யமன், ஆறாவது பஹ்ரைன், ஏழாவது யுனைட் அரப் எமிரேட்ஸ். இந்த 7 நாடுகளுடைய நிலப்பரப்பு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜசீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் என்ற பெயரிலே இருந்தது. நபி அவர்களுக்கு முன்னாலும் இந்த இடம் பாலைவனம், பொட்டல் பூமியாக இருந்தது. அதாவது செடி கொடி இல்லாத பாலைவனமாகத்தான் இருந்தது. இந்த இடத்தில் தான் அரபியர்கள் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தார்கள். இந்த அரேபிய தீபகற்பத்துடைய மேற்கு பகுதியில் செங்கடலும், கிழக்கு பகுதியில் அரேபிய வளைகுடாவும், ஈராக்குடைய சில பகுதிகளும் இருக்கிறது. தெற்கு பகுதியில் அரேபிய கடல், இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்ந்து இருக்கிறது. வடக்கு பகுதியில் சிரியாவும் ஈராக்குடைய சில ஊர்களும் இருக்கின்றன. இந்த அரேபிய தீபகற்பத்துடைய பரப்பளவு 10 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை இருக்கும். அரபி அல்லாத வெளியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அந்த காலத்தில் பெரும் வல்லரசாக இருந்தவர்கள் தான் ரோமும் பாரசீகமும். இவர்களுக்கு இந்த அரேபிய தீபகற்பத்துடைய புவியியல் அமைப்பு இந்த நாடுகளை எல்லைகளாக அமைப்பதற்கு பெரும் தடையாக இருந்தது. அதனால வெளிநாட்டவர்
சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜசீரத்துல் அரப் அரேபிய தீபகற்பத்தை தங்களுடைய எல்லைக்குள்ளால் உட்படுத்த மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அதனால் இந்த ஜசீரத்துல் அரபிலே இருந்த மக்கள் எல்லா காலத்திலும் சுதந்திரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த அரேபிய தீபகற்பத்துடைய எல்லை பகுதி பல கண்டங்களோடு இணைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அரேபிய தீபகற்பத்துடைய வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்தோடையும் வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்தோடையும் இணைந்திருக்கிறது. கிழக்கு பகுதி மத்திய ஆசியாவுடனும் தெற்கு பகுதி ஆசியா இதோட தூரத்திலே இருக்கக்கூடிய கிழக்கு நாடுகளுடனும் இணைந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் அரபியர்கள் வாழ்ந்தார்கள். அடுத்ததாக மார்க்க அறிஞர்கள் அரபியர்களை வம்சாவளி அடிப்படையில் மூன்றாக பிரிக்கிறாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் தான் சாம். இவரை அல்லாஹ் பிற்காலத்தில் நபியாக ஆக்கினான். இந்த சாம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மூலமாகத்தான் அரபியர்களுடைய வழித்தோன்றல் உருவாகுது. இவர்கள் மூலமாக வந்த இந்த அரபியர்கள் வம்சாவளி அடிப்படையில் மூன்று பிரிவினர்களாக பிரிகிறார்கள். முதலாவது பாயிதா, இரண்டாவது ஆரிபா, மூன்றாவது முஸ்தஅரிபா. இப்படி மூன்று வகையினராக அரேபிய சமுதாயம் இருந்தார்கள். இந்த பாயிதா என்ற வகையை எடுத்துக்கொண்டால் இவர்களைத்தான் பண்டைய காலத்து அரபிகள் என்று சொல்லப்படும். இந்த வகையை சேர்ந்தவர்கள் தான் ஆத், சமூத், தசும், ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும், ஹதூர், வபார், அபீல், ஜாசிம், ஹதரமௌத் இது போன்ற முக்கியமான ஆரம்ப காலத்து கூட்டங்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் காலம் செல்ல செல்ல அப்படியே முழுமையாக அழிந்து விட்டார்கள். இந்த சமுதாயங்கள் காலப்போக்கில் அழிந்ததின் காரணமாக இவர்களை பற்றிய முழுமையான வரலாற்று குறிப்புகள் எதுவும் குறிப்பிடப்படல. இரண்டாவது வகை ஆரிபா. இவர்கள் யார் என்று சொன்னால் யஷ்ஜுப் பின் யஅரூப் பின் கஹ்தான் என்பவருடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். இவர்களுக்கு தான் கஹ்தானிய அரபிகள் என்று சொல்லப்படும். இந்த ஆரிபா என்ற வகையை சேர்ந்தவர்கள் தான் யமன் வாசிகள். இந்த யமன் அரபிகளிலிருந்து முக்கியமான இரண்டு கோத்திரங்கள் உருவாகின. அதில் ஒன்று தான் ஹிம்யர் கோத்திரம், இரண்டாவது கஹ்லான் கோத்திரம். மூன்றாவது வகை முஸ்தஅரிபா. இவர்கள் யார் என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்களைத்தான் ஜத்துல் அரப், அரபியர்களுடைய பாட்டன், அரபியர்களுடைய தந்தை என்று சொல்லப்படும். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் இந்த முஸ்தஅரிபா என்ற வகையினர். இவர்களுக்கு தான் அத்னானிய அரபிகள் என்று சொல்லப்படும். இந்த வம்சத்திலிருந்து தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் அரபியர்கள் உருவாகி கோத்திரங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன. இந்த எபிசோட்ல அரபியர்கள் ஆரம்பத்தில் எங்க வாழ்ந்தாங்க, அந்த அரபியர்கள் எத்தனை பிரிவினர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை தெளிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோட்ல தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய விடயங்களை தெளிவாக பார்ப்போம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து தெரிந்து நபி அவர்களுடைய வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தலைப்புடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.